ஸ்ருதி, தாமரை. இந்த ஸ்ருதி இது இருக்கட்டு தாமரை. உங்க அண்ணி உமாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. உமாவை கோகிலா அண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா? என்ன சொல்ற ஸ்ருதி? இப்ப அவங்க எங்க? எதுக்கு அவங்க எங்க வந்தாங்க? அவங்க இல்லாதப்போ குழந்தை கீழே விழுந்து அடிபட்டுச்சுல்ல, அதுக்கு ஸ்கேன் எடுத்து பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நான் உங்களை பார்த்தேன். அதுக்குள்ள டாக்டர் அவசரமா கூப்பிட்டாரு. போயிட்டு வந்து உமாவை எங்கேயாவது மறைச்சு வைக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள 2 பேரும் பாத்துக்கிட்டாங்க. அச்சோ! கோகிலா நீ உமாவை கோவமா கைப்பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. கோகிலா நீ உமா கிட்ட ஏதாவது பேசினாங்களா? ஏதாவது சண்டை போட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியல தாமரை. ஆனா கோகிலா கோவமா உமாவோட கையை பிடிச்சு எடுத்துட்டு போனதை பார்த்தேன். ஐயோ, போச்சு. அன்னைக்கு எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம், அது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எங்க எல்லார் தலையும் உருள போகுது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? தாமரை, பயப்படாதீங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது. அண்ணி எங்களை திட்டுறது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸ்ருதி. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆனாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. எங்க அண்ணிய குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்க சொல்லியிருக்காரு டாக்டர். இல்லைன்னா அவங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டுருமா? பழைய மாதிரி அவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்களா ஆயிடுவாங்களாம். ஐயோ, போச்சு. எங்க அண்ணி தான் போன்ல. இப்ப நான் என்ன பண்றது? தாமரை, நீங்க எடுத்து பேசுங்க. என்ன ஆனாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எடுங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. அண்ணி. தாமரை, நீ எங்க இருக்க? அண்ணி, நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். நீ எங்க இருந்தாலும் சரி, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. என்ன விஷயம் அண்ணி? என்ன விஷயமாவா? உமான்னு ஒருத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா? அண்ணி, ஞாபகம் இருக்கா? இல்ல எந்த உமான்னு நான் இன்னும் கொஞ்சம் டீடைலா உனக்கு சொல்லணுமா? ஞாபகம் இருக்கு அண்ணி. அந்த உமா இப்ப ஏன் கூட தான் இருக்கா. அவளை பத்தி தான் பேசணும். உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. அண்ணி, ஐயோ, எல்லாமே போச்சு. நாங்க எல்லாருமே மாட்டணும். அண்ணி எங்க எல்லாருமே கொல்ல போறாங்க. தாமரை, ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? உடனே கிளம்பி போங்க. நீங்க ரிலாக்ஸா இருந்தா தான் உங்களால இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும். சரி ஸ்ருதி, நான் கிளம்புறேன். சரி தாமரை. என்ன பண்றது இப்போ?
மல்லிகா, நான் கோகிலா பேசுறேன். உமா ஏன் கூட தான் இருக்கா. என்ன, எந்த உமான்னு கேட்க போறியா? இல்ல அண்ணி. உமா தெரியும்ல? தெரியும் அண்ணி. அப்ப கிளம்பி உடனே வீட்டுக்கு வா. நான் உமாவை பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மல்லிகா, யார் போன்ல? கோகிலா அண்ணி. ஓ, சரிங்க அண்ணி. சரி, கூட விமல் இருக்கானா? பக்கத்துல தான் இருக்காரு. போன் அவன்கிட்ட கொடு. சொல்லுங்கக்கா. விமல், உமா யாருன்னு நீ கேட்க மாட்டல? அந்த உமா இப்ப என் கூட தான் இருக்கா. உமாவை பத்தி உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசணும். மல்லிகாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. சரிக்கா. என்னங்க? போச்சு, எல்லாம் போச்சு. என்ன நடக்க போதோ தெரியல. வா. ஹலோ பாரி, நான் கோகிலா பேசுறேன். உமாவை நான் பார்த்தேன். இப்போ உமா என் கூட தான் இருக்கா. நாங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்களும் அம்மாவும் கிளம்பி உடனே வீட்டுக்கு வந்து சேருங்க. உமாவை பத்தி முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும். டேய் டேய் பாரி, ஆ? என்னடா யாரு போன்ல? கோகிலா உமாவை பத்தி நம்மகிட்ட ஏதோ பேசணுமா? உடனே நம்ம எல்லாரையும் கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. சொல்லு கோயிலா. நீங்க எங்க இருக்கீங்க? ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நீங்க எங்கேயும் போக வேணாம், உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்து சேருங்க. இல்ல கோயிலா, ஒரு அவசரமான வேலையா போயிட்டு இருக்கேன். உமாவை பத்தி பேசணும்னு சொன்னா உடனே வருவீங்கல்ல? உமா ஏன் கூட தான் இருக்கான்னு சொன்னா உடனே வருவீங்களா? கோயிலா, உடனே கிளம்பி வாங்க. வாயை தர. இரு. நியாயமா உனக்கு நான் பாய்சன் தான் ஊத்தணும். சித்தியாச்சேன்னு பாக்குறேன். உன்னெல்லாம் சித்தின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. உன்னை பெரிய வாயாடின்னு நினைச்சா இப்படி வாயில அடி வாங்கிட்டு வந்திருக்க. எங்க அம்மா புவனேஸ்வரி பேரையே கெடுத்துட்டியே. ஒரு காரியத்தை சரியா செய்ய முடியல.
நீலாம் ஃபாரின்ல படிச்சு என்ன யூஸ்? எங்க அம்மா உன்னை படிக்க வச்ச பணத்தை எல்லாம் எங்கேயாவது மூட்டை தூக்கியாவது கொடுத்துட்டு போ. என்ன வலிக்குதா? நல்லா வலிக்கிட்டோம். போன தடவை சொல்ல வந்த விஷயத்த சட்டுன்னு சொல்லாம ரப்பரா இழுத்துட்டு கிரிக்கெட் பால்ல வாயில அடிபட்டுட்டு 5 லிட்டர் ஜூஸை வேற காலி பண்ணிட்டேன். இப்ப பாசமல்ல குடும்பத்தை டேமேஜ் பண்றேன்னு வாயில பேண்டேஜ் போட்டுட்டு இருக்க. இப்படியே வாயை பொத்திக்கிட்டு இரு. அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. என்ன புது ஐடியாவா? ஒரு மண்ணும் வேணாம், மூஞ்சி மொகரையாவது மிச்சமாகட்டும். ஃபர்ஸ்ட் டைம் சிக்ஸர்னு போன உன் வாயிலே சிக்ஸர் அடிச்சு பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ மேல போக வேண்டிய ராக்கெட்டு உன் வாயில வெடிச்சிருச்சு. எனக்கு என்னமோ உன் மேலேயே ஒரு டவுட் இருக்கு. நீ பாசமல்ல ஃபேமிலிக்கு ஃபேவரா இருக்கியோன்னு நினைக்கிறேன். அதான் உன் கெட்ட எண்ணத்துக்கு உன் வாயிலேயே அடிபடுது. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டியே. உன் மண்டையில மசாலாவே இல்லையா? களிமண்ணு தான் இருக்கு. என்ன என்ன ஜூஸா? எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி விஷம் வச்சு கொண்டு வருவேன். யூஸ்லெஸ். உனக்கு ஜூஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது.
என்ன எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டு இருக்கீங்க? என்னமோ தீய மிதிச்ச மாதிரி நிக்கிறீங்க. அப்படியே எல்லாரும் அதிர்ச்சியில இருக்கீங்க. ஏன் உங்க யாருக்குமே உமாவை தெரியாதா? என்னமோ இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி ஆளாளுக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உமாவை நான் கண்டுபிடிப்பேன்னு நீங்க யாரும் நினைக்கல இல்ல? அவ என்னைக்குமே என் கண்ணுல படமாட்டான்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டீங்கல்ல? ஒரு நாள் மறைக்கலாம், 2 நாள் மறைக்கலாம். காலத்துக்கும் மறைச்சுக்கிட்டேவா இருக்க முடியும்? இல்ல கோகிலா, அது வந்து இது நான் பேச வேண்டிய நேரம். உங்க யாருக்கு இத பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்ல. அதுலயும் உங்களுக்கு சுத்தமா அந்த தகுதியே இல்ல. இப்படியே எத்தனை நாளைக்கு போக முடியும்? ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா காரி துப்ப மாட்டாங்க. ஐயோ அது இல்ல நீ, நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, நீ நிறுத்து தாமரை. நீ எல்லாம் நியாய தர்மம் பேசுறவ, நியாயப்படி நடப்ப. இதுதான் உனக்கு தெரிஞ்ச நியாயமா? நீ நிறுத்து தாமரை. நீ எல்லாம் நியாய தர்மம் பேசுறவ, நியாயப்படி நடப்ப. இதுதான் உனக்கு தெரிஞ்ச நியாயமா?